ரைட். அடுத்தது தெரிவுன்னு ஒன்று பார்த்தோம். என்ன தெரிவு? செலெக்ஷன். இந்த தெரிவுன்றதுக்கு நீங்க இஃப் பயன்படுத்தலாம். இஃப்னு ஒரு சொல்லி இருக்குது. அந்த இஃப்பை நாங்கள் பயன்படுத்துவோம் தெரிவுக்கு. எஸ் பக்கம் போனால் இஃப், அந்த நோ பக்கத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறது வந்துட்டு இஃப்னு ஒரு சொல் வரும். இஃப் தென் வந்துட்டு அப்புறம் எல்ஸ் வரும். இஃப்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு நிபந்தனை வரும். நாங்கள் கொடுக்குற அந்த நிபந்தனை பெரிது சிறிது அந்த இங்க வரும். அதுக்கப்புறம் தென் வரும். அது பிறகு நீங்க அதுக்கான உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும் வரும். நோவாக இருந்தால் எல்ஸுக்குள்ள எழுதணும். அதை நாங்கள் எழுதும் போது பார்ப்போம். கடைசியாக அந்த இஃப் நாங்கள் பயன்படுத்தும் போது அந்த இஃப்பை முடிக்கிறதுக்காக எண்ட் இஃப் அப்படின்ற ஒரு சொல் பயன்படுத்தும். எண்ட் இஃப். இஃப் பயன்படுத்தப்படும். முடிக்கிறதுக்கு எண்ட் இஃப். அந்த உண்மை நிபந்தனை உண்மையாக இருக்கிறது அந்த தென் வரும். நோன்று ஒன்று இருந்தால் எல்ஸ் வரும். அப்படி இல்லாட்டி எல்ஸ் வராம வரவும் சரி. நான் எழுதும் போது எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதை குறிச்சிங்க தெரிவுக்குள்ள இந்த கீவேர்ட்ஸ் வரும். இஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்ட் இஃப்ல முடிப்போம். சரி, இவ்வளவு கிளியரா? அடுத்து முறை வழியாக்கம் இருக்குது. எங்களுக்கு முறை வழியாக்கம் இல்லை, மேல் செயல். மேல் செயல் இருக்குது. லூப் வந்தால் என்ன செய்யறது? மேல் செயல்ல 3 வகையான மேல் செயல்கள் எழுதப்படலாம். கோழிக்குறு முறையில 3 வகையான மேல் செயல் இருக்குது. ஒன்று வந்துட்டு வைல் அப்படின்னு சொல்லுவோம். வைல். அடுத்து வந்துட்டு ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து ரிப்பீட் அண்டில்னு சொல்லி இது 3 வகையான மேல் செயல்கள் எழுதப்படலாம். மேல் செயல் ஒன்று தான். அது 3 முறைகள்ல நாங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். முதலாவது வந்துட்டு வைல். மேல் செயல்ல முதலாக நீங்க வைல் பாவிக்கலாம். வைல்ன்ற கீவேர்டை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்? மேல் செயல் எழுதலாம். சரிதானே? வைல் பயன்படுத்தினால் அதை முடிக்கிறதுக்கு எண்ட் வைல் பயன்படுத்தும். வைல் பயன்படுத்துவோம். அதை முடிக்கிறதுக்கு எண்ட் வைல் பயன்படுத்தும். ரெண்டாவது நீங்க ஃபோ அப்படின்னு ஒன்று பயன்படுத்தலாம். ஃபோ மேல் செயலுக்கு நாங்கள் பயன்படுத்துற கீவேர்ட்ஸ் தான். ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும். வைல் பயன்படுத்தணும் அல்லது ஃபோ பயன்படுத்துவோம். ஃபோ பயன்படுத்தினால் நாங்கள் அந்த மேல் செயலுக்கான நிபந்தனை எழுதி போட்டு டூன்னு ஒரு கீவேர்டும் பயன்படுத்துவோம். ஃபோ டூ. அப்புறம் எண்ட் ஃபோன்னு ஒன்று பயன்படுத்தும். எண்ட் ஃபோ முடிக்கிறது. அல்லது இன்னொரு முறையில நாங்கள் எழுதலாம். ரிப்பீட் அண்டில் ஒன்று. இது ரிப்பீட் அண்டில். ரிப்பீட்னு சொல்லி சொல்லுவோம். ரிப்பீட்டுக்குள்ள நிபந்தனை வரும். அதுல ஒரு அன்டில் ஒரு கீவேர்டும் வரும். நான் எழுதும் போது பார்ப்போம் இப்ப எழுதுறேன்னு சொல்லி இப்பொழுது குறிச்சு கொடுங்க. அவை மேல் செயல நாங்கள் 3 விதமாக எழுதலாம். வைல்ட் ஒரு கீவேர்ட் பயன்படுத்தி எழுதலாம் மேல் செயல். போன்ற கீவேர்டை பயன்படுத்தி மேல் செயல் எழுதிடும். ரிப்பீட் அண்டில் கீவேர்டை பயன்படுத்தி மேல் செயல் எழுதணும். இது ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? மேல் செயலை நீங்க எழுதலாம். கிளியரா? சொற்கள் கீவேர்ட்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். போலி குறிமுறை எழுதுறது புரிச்சுங்களா? ரைட். இப்போ நாங்க எப்படி இந்த சூடோ கோட் எழுதுறோம்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? நாங்க முதலாவது என்ன ஃப்ளோ சார்ட் என்ன எழுதினோம்? எதுக்கான ஃப்ளோ சார்ட் எழுதினோம்? முதலாவது என்ன ஃப்ளோ சார்ட் என்ன? வட்டத்தின் பரப்பளவா சதுரத்தின் என்ன எழுதினோம்? ஃப்ளோ சார்ட் ஏற்கனவே கேட்டீங்க. ஃப்ளோ சார்ட் அதுக்குரிய போலி குறிமுறை எழுதுவோம். வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃப்ளோ சார்ட் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தொடக்கம்,
முதல்ல எதை உள்ளீடு செஞ்சோம்? வட்டத்தின் பரப்பளவுக்கு எது உள்ளீடு வந்துச்சு? உள்ளீடு என்ன? ஆரை. ஆரை நாங்க உள்ளீடாக கொடுத்தோம். முறை வழியாக்கம் என்ன வந்துச்சு? முறை வழியாக்கம் பரப்பளவு சமன் பையார் பரப்பளவு சமன் பையார் வர்க்கம் என்ன 22 கீழ் 7 ஆர் தர ஆர்னு சொல்லி வந்துச்சு என்ன பையார் வர்க்கம். வெளியீடு என்ன வந்தது? பரப்பளவுன்றது வெளியீடாக வந்தது, அதோட எண் முடிவு. இப்படி ஏற்கனவே நாங்க கீறினோம். இதுக்கு வட்டத்தின் பரப்பளவை காண்பதற்கான ஃப்ளோசார்ட் கீறினோம். அதுக்கான போலி குறிமுறை தான் நாங்கள் எழுத போறோம். போலி குறிமுறை எழுதும்போது தொடக்கத்துக்கு நாங்க என்ன எழுதணும்? தொடக்கத்துக்கு என்ன வரும்? தொடக்கத்துக்கு என்ன? பிகின். ஆக நாங்க பிகின் எழுதுவோம். முடிவுக்கு என்ன? முடிவுக்கு என்ன? எண்ட். எண்ட். அவை பிகினுக்கு நேருக்கு தான் எண்ட் வரணும். பிகினுக்கு நேருக்கு எண்ட் வரணும். பிகின் பீர நேருக்கு தான் இ வரும், எண்ட் முடியும். சரிதானே? இந்த பிகினுக்கும் எண்டுக்கும் தள்ளித்தான் மிச்சதெல்லாம் எழுதும். போலி குறிமுறை எழுதுற முறை அப்படித்தான். பிகினும் எண்டு முறை நேருக்கு வரும், மிச்சதெல்லாம் உள்ளுக்கு தள்ளி வரணும். சரியா? நான் இதுக்கு நேருக்கு போட்டது உங்களுக்கு வழங்குறது, இதுக்கு நேருக்கு அடிக்கணும் அவசியம் இல்லை. நான் இது இருந்தால் உங்களுக்கு இதை பார்த்து கொண்டது லேசிக்கு சொல்றேன். வடிவத்தில் அப்ப உள்ளீடு, உள்ளீடுக்கு நாங்கள் என்ன கீவேர்ட் பயன்படுத்துவோம்? உள்ளீட்டுக்கு என்ன கீவேர்ட் பயன்படுத்தலாம்? இன்புட். இன்புட் பயன்படுத்தலாம் இல்ல, அல்லது கெட் அல்லது ரீடும் பயன்படுத்தலாம். எதுவும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் இன்புட்டை பயன்படுத்தினேன், கொஞ்சம் தள்ளி வரணும். இன்புட்னு போட்டாச்சு. எதை இன்புட் பண்றோமோ அதை இன்புட் பார்த்து எழுதுவோம். ஆரே தான் இன்புட் பண்றோம். இன்புட் ஆர்னு போடலாம், பிரச்சனை இல்லை. அல்லது இன்புட் ஆருக்கு பதிலாக ரேடியஸ்னு போடலாம். என்ன இன்புட் ரேடியஸ்னு போடுறேன், அப்புறத்துக்குள்ள ஆர். ஆரையே உள்ளீடு செய்யலாம். அல்லது இன்புட் ஆர்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட், இன்புட் எழுதுங்க. முறை வழியாகிறதுக்கு நாங்க என்ன கீவேர்ட் பயன்படுத்துவோம்? ப்ரோசஸ். ப்ரோசஸ் பயன்படுத்தலாம், அல்லது கால்குலேட்டரை பயன்படுத்தலாம். என்ன அவை நான் ப்ரோசஸ் எழுதுவேன். ப்ரோசஸ் எதை ப்ரோசஸ் பண்றோம்? பரப்பளவு. என்ன ஏன்னு போடலாம், அல்லது நான் ஏரியான்னு போடவும் வேணும். ப்ரோசஸ் ஏரியா. ஏரியாவுக்குள்ளே சமன்பாட்டு எழுதுறோம். 22 கீழ் 7 தர ஆர் தர ஆர். முறை வழியாக்கத்தை எழுதிட்டோம். வெளியே சொற்களாக எழுதுறோம். அதுதான் போலி குறிமுறை. வெளியீட்டுக்கு என்ன கீவேர்ட் பயன்படுத்துவோம்? வெளியீட்டுக்கு அவுட்புட், அவுட்புட், ஷோ, டிஸ்ப்ளே. அவுட்புட் அல்லது ஷோ அல்லது டிஸ்பிளே பயன்படுத்தலாம். அதுல ஏதாவது ஒரு சொல்ல போட்டுட்டு எதை அவுட்புட் பண்றோமோ அதை எழுத போறோம். எதை அவுட்புட் பண்றோம்? பரப்பளவு. பரப்பளவு நான் சொல்ல போறோம் ஏரியா. ஏரியாண்டே தெரியாட்டி ஏன்னு போட்டுவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாவிச்சு இங்கே பாவிச்சு விட்டாலும் பிரச்சனை இல்லை. சரிதானே? இது விளையாட்டா குறிச்சுக்கொள்ளுங்க பாப்போம். வட்டத்தின் பரப்பளவை காண்பதற்கான போலி குறிமுறை போட்டு எழுதி கொள்ளும். பக்கத்துல போச்சாட் ஏற்கனவே கீறி இருப்பீங்க. சரி, எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓகே.
ரெண்டாவது ஃப்ளோ சார்ட் எதுக்கு பார்த்தேன் நான்? என்ன ஃப்ளோ சார்ட் தெரியுமா? உருளையில கனவளவு. உருளையின் கனவளவை காண்பதற்கான சூடோ கோட் போலிக்குறுமுறை எழுதுங்க பார்ப்போம். நீங்க உருளையின் கனவளவை காண்பதற்கான போலிக்குறுமுறைன்னு போட்டு நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க, நம்ம வரைவோம். எழுதிட்டீங்களா? பார்ப்போம். முதல்ல உள்ளீடு வரும், என்ன பிகின் எண்ட் வரும், உள்ளீடு வரும். அவ இங்க உள்ளீடு நாங்க என்ன கீவேர்ட் பயன்படுத்தினீங்க? இன்புட் பயன்படுத்தலாம். என்ன இன்புட் அல்லது கெட் பயன்படுத்தலாம். என்ன இன்புட்டாக பயன்படுத்துங்க? என்ன இன்புட் இருக்கு உருளையின் கனவு காண்பதற்கு? ஆரையும் உயரவும். ஆரையும் உயரவும். என்ன இன்புட் நான் அப்போ ஆர் கமா ஹெச் போடலாம். ஆர் கமா ஹெச், ஆரை கமா உயரம், ரேடியஸ் கமா ஹைட் இன்புட் பண்றோம். அப்புறம் முறை வழியாக்கம் நடக்கும். முறை வழியாக்கத்துக்கு என்ன கீவேர்ட்? ப்ரோசஸ் அல்லது கால்குலேட். நீங்க ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். கால்குலேட் வால்யூம், என்ன கனவளவு அல்லது வி. வால்யூம் சமன்பாடு என்ன? பையார் வர்க்கம் ஹெச். என்ன பையார் வர்க்கம் ஹெச். அப்ப 22/7 தர ஆர் தர ஹெச் பையார் வர்க்கம் ஹெச். வால்யூம் சமன் சொல்லி அந்த சமன்பாடு வரும். 22/7 தர ஆர் தர ஹெச். அப்புறம் வெளியீடு நாங்க அவுட்புட்ல பயன்படுத்தலாம் அல்லது பிரிண்ட் பயன்படுத்தலாம். அவுட்புட் எதை? இந்த வால்யூம் என்ன செய்ய போறோம்? அவுட்புட் பண்ண போறோம். இது கிளியராக? தெரியாது. இப்ப இது வந்து தொடரி ரீதியிலான ஒரு போலி குறிமுறையை தான் நாங்க பார்த்த இரண்டுமே. ஏன்னா இதுல இந்த தெரிவும் வரையில. தெரிவு வாரன்னு சொன்னால் இஃப் வரும். மீள் செயல் வாரன்னு சொன்னால் for while அல்லது வந்துட்டு ரிப்பீட் அண்டில் பயன்படுத்தணும். நாங்க இப்ப பார்த்த ரெண்டும் தொடரி. தெரிவுக்கான ஒரு உதாரணம் பார்ப்போம். அடுத்தது தெரிவுல நாங்க முதலாவது என்ன பார்த்தோம்? உதாரணம் தெரிவுல முதலாவது உதாரணம் என்ன பார்த்தோம்? ஃப்ளோசார்ட்ல என்ன பார்த்தோம்? நேர் என்ன மறை என்ன. நேர் என்ன மறை என்னான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான நாங்க சூடோ கோட்டை எழுதிக்கணும். அப்ப சொல்லுங்க,
ஓர் எண் நேரெண்ணா அல்லது மறை எண்ணா என்பதை வெளியிடுவதற்கான போலி குறிமுறை. ஓர் எண் நேரெண்ணா அல்லது மறை எண்ணா என்பதை வெளியிடுவதற்கான போலி குறிமுறை. ஃப்ளோசார்ட் ஏற்கனவே பார்த்தோம். ஃப்ளோசார்ட் ஏற்கனவே பார்த்தோம். என்ன எப்படி பார்த்தோம்? தொடக்கம் சொல்லி வந்தது. உள்ளீடு என்ன வந்தது? உள்ளீடு என்ன? ஓர் எண். ஓர் எண் என்ன? உள்ளீடு ஓர் எண். என்னன்னு சொல்லி எடுக்கலாம். இங்கதான் தெரிவு வரும். தெரிவுல என்ன வரும்? எப்படி நான் செக் பண்ணணும்? நேரெண்ணா மறை எண்ணான்றதை பூஜ்ஜியத்தை விட பெருசான்னு பார்க்கணும். பூஜ்ஜியத்தை விட பெருசாண்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு எண் பூஜ்ஜியத்தை விட பெருசாண்டு பார்க்கணும். ஆகவே 2 பக்கம் போகலாம். ஒன்று வந்துட்டு ஆம், அடுத்து வந்துட்டு இல்லைன்னு சொல்லி போகும். ஆமாக இருந்தால் என்ன வெளியீடு? ஆமாக இருந்தால் என்ன வெளியீடு? என்ன வெளியீடு? இரட்டை எண். இரட்டை எண்ணா? நேரெண்ணா மறை எண்ணான்னு பார்க்கணும். நேரெண். நேரன். நேரன். இல்லையாக இருந்தால் அப்ப மறை என்ன? அதோட முடிவு. ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. ரைட். இதுதான் ஃப்ளோ சார்ட் வந்தது தானே எங்களுக்கு. அப்ப இதைத்தான் நான் இப்ப என்ன செய்ய போறோம்? இதுக்கான சூடோ கோட் எழுத போறோம். போலி குறிமுறை எழுத போறோம். ரைட். தொடக்கத்துக்கு அப்ப என்ன வரும்? எண். வரும் என்ன? முடிவுக்கு எண்ட் வரப்போகுது. முடிவுக்கு எண்ட் வரப்போகுது. அதுக்கு இடையில தான் மிச்சதெல்லாம் எழுத போறோம். மிச்சதெல்லாம் கொஞ்சம் தள்ளி எழுதணும். கொஞ்சம் சிறுசா எழுதுறேன். வளர்ந்து தானே. உள்ளீடு வந்து ஓரன். உள்ளீடுக்கு என்ன கீவேர்ட் பயன்படுத்த போறோம்? இன்புட் பயன்படுத்த போறோம். இன்புட் நம்பர் எழுதலாம் அல்லது இன்புட் எண் என்று எழுதலாம். சரிதானே? இன்புட் நம்பர். ஒரு எண்ணை உள்ளீடு செய்யறோம். அதனால் என்ன எழுதவும் வேண்டும்? இன்புட் நம்பர். ஒரு எண்ணை ஒரு உள்ளீடு செய்யறோம். சரிதானே? ஆங்கிலத்துல ஒரு வெளி ஆங்கிலத்துல எழுதணும். பெரிய இங்கிலீஷ் தேவையில்லை. இன்புட் நம்பர் எண். இது தெரிவு. தெரிவுக்கு நாங்க என்ன பயன்படுத்தணும்னு சொன்னோம்? தெரிவுக்கு என்ன பயன்படுத்தணும்? தெரிவுக்கு என்ன கீவேர்ட்? தெரிவுக்கு அப்ப இந்த இன்புட் நேருக்கு தான் அந்த இஃப் வரப்போகுது. சரிதானே? இஃப் தான் கீவேர்ட். அந்த இஃப்க்குள்ள என்ன நிபந்தனை இருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டீங்கன்னா சரி. என்ன நாங்க நிபந்தனை வரும்? அப்ப எண் பெரிது 0 தான் நிபந்தனை. எண் பெரிது 0. அப்ப இஃப்க்குள்ள அதை எழுதுறோம். அது உண்மையாக இருந்தால்ன்றதுக்கு தான் அந்த தென்ன்றதை பயன்படுத்தணும். தென் இஃப் எண் பெரிது 0 தென் எண் பெரிது 0 இருந்தால் சொல்லி எழுதுறோம். இப்ப உண்மையாக இருந்தால் நடக்கிற விஷயத்தை இப்ப கூட கொஞ்சம் தள்ளி எழுதும். இஃப்க்குள்ளதான் வரப்போகுது. அப்ப இஃப்க்கு நேருக்கு வராது. தென் பாவிச்சால் இஃபை விட கொஞ்சம் தள்ளி எழுதணும். அது வந்து உண்மையாக இருந்தால் நடக்கிறதா அதுக்குள்ள எழுதப்படும். உண்மையாக இருந்தால் ஆம் பக்கம் இருக்கிறது இதுக்குள்ள எழுதும். நேரன். வெளியீடு வந்து நேரன். வெளியீட்டுக்கு என்ன கீவேர்ட் பயன்படுத்துவோம்? வெளியீட்டுக்கு என்ன? அவுட்புட் அல்லது பிரிண்ட் அப்படி பயன்படுத்தலாம். அப்ப நான் அவுட்புட் பயன்படுத்த அல்லது டிஸ்பிளேன்னு பயன்படுத்துவோம். பிரச்சனை இல்லை. அப்ப அவுட்புட் என்ன அவுட்புட் பண்ண போறோம்? நேரன். என்ன நேரன் சொல்லி அவுட்புட் பண்ண போறோம். அவன் நேரனுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாசிட்டிவ் நம்பர். ஒரே வரியில் நீங்கள் நாங்க இடம்போது அதுக்கு எழுதுறேன். பாசிட்டிவ் நம்பர்ன்றதை அவுட்புட் பண்றோம். if n பெரிது 0 இருந்தால் then அவுட்புட் பாசிட்டிவ் நம்பர். அப்படி இல்லாட்டின்றதுக்கு இல்லைன்றதுக்கு தான் நாங்க பாய்ப்போம். எல்ஸ்ன்றது பாய்ப்போம். இல்லையாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றதுக்கு தான் எல்ஸ் கீவேர்ட் பாய்ப்போம். இந்த இஃப்க்கு நேருக்கு திரும்பவும் தான் எல்ஸ் வரும். இஃப்க்கு நேருக்கு எல்ஸ் வரும்.
அந்த இல்லையாக இருந்தால் நடக்கிற விஷயத்தை எல்சுக்குள்ள எழுதணும். அதையும் இங்க தள்ளி எழுதணும். இல்லையாக இருந்தால் இன்னொரு வெளியீடு தான் வருது. வெளியீட்டுக்கு நாங்க பாய்ப்போம் அவுட்புட் திரும்பவும் எதை அவுட்புட் பண்ண போறோம்னால் மறை எண்ணுன்றதை அவுட்புட் பண்ண போறோம். அவை அவுட்புட் மறை எண்ணுக்கு நாங்க சொல்லுவோம் நெகட்டிவ் நம்பர். அவங்க நெகட்டிவ் நம்பர் சொல்லி வரும். அதோட இந்த இஃப் அப்படியே முடியுது. இஃப் முடியறதுக்கு நாங்க சொல்லுவோம் எண்ட் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எண்ட் இஃப் இந்த இஃபுக்கு நேருக்கு திரும்ப இஃபுக்கும் இந்த எல்ஸுக்கு நேருக்கு வரும். எண்ட் இஃப்னு சொல்லி வரும். இது கிளியரா? தெரிவுக்கான போலி குறிமுறை ஓ சார். குறிச்சு கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. அடுத்து நாங்க அடுத்ததாக தெரிவுக்கு அடுத்ததாக என்ன ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம். அடுத்த உதாரணம் நேர எண்ணா மறை எண்ணா. அடுத்தது பார்த்தோம் ஓரென் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணாண்டு வெளியீடு. அது பார்த்தோம் தானே. ஓர் எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான போலி குறிமுறை எழுதுங்க. ஓர் எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்றது எழுதி முடிச்சா சொல்லுங்க. ஒரு எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்றதுக்கான உள்ளீடு என்ன? எதை உள்ளீடு கொடுக்கணும்? எண் இன்புட் நம்பர் தான் இங்கேயும் வரும். அப்ப இன்புட் நம்பர் அதை நான் என்ன எடுக்கலாம், ஏபிசி எடுக்கலாம். பிரச்சனை ஏதோ ஒரு இதாக எடுக்கிறோம். லேசிக்கு இன்புட் நம்பர் ஒரு எண்ணை உள்ளீடு செய்யறோம். ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு சொல்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அப்ப தெரிவு கொண்டு வரப்போகுது என்ன. தெரிவுக்கு நாங்க பயன்படுத்தணும் என்னது? இஃப் பயன்படுத்தணும். ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்? நாங்க எத்தனை நாள் பிரிக்கணும்? அப்ப எத்தனை நாள் பிரிச்சு மீதியை கண்டுபிடிக்கணும்? ரெண்டால பிரிச்சு மீதியை கண்டுபிடிக்கணும். அப்ப எண் வந்துட்டு நான் சொன்னேன் பெர்சன்டேஜ் பயன்படுத்தலாம் மீதி என்ன. அப்ப பெர்சன்டேஜ் ரெண்டால பிரிச்சு வர மீதி அது வந்துட்டு பூஜ்ஜியமாக இருந்தால் சரிதானே. அப்ப தென் பூஜ்ஜியமாக இருந்தால் வெளியீடு என்ன? டிஸ்பிளே அல்லது அவுட்புட் பயன்படுத்தலாம். டிஸ்பிளே ஈவன் நம்பர். இரட்டை எண்ணுக்கு நாம சொல்லுவோம் ஈவன் நம்பர்.
அப்ப ரெண்டால பிரிச்சு வர மீதி பூஜ்ஜியமாக இருந்தால் டிஸ்ப்ளே பண்ண போறோம் ஈவன் நம்பர். அப்படி இல்லாட்டின்றதுக்கு நாங்க சொல்லுவோம் எல்ஸ். அப்படி இல்லாட்டி எதை டிஸ்ப்ளே பண்ணுவோம் நாங்க? odd number. ஒட் நம்பர். ஒற்றையனுக்கு நான் சொல்லுவோம் ஒட் நம்பர். அதோட if முடியுதுன்னு சொன்னால் இதுக்கு நேருக்கு என் கேப்னு சொல்லி வரும்.